ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நான் யூஸ்வலாக சொன்னதா வந்து பண்ணிடுங்க. என் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாவில் என் கூட நீங்கள் தாராளமாக பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ் இதை மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். மெக்னேக்கு தனியாக வச்சுருக்கேன் அண்ட் OT7க்கும் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். அந்த 2 சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். மெயின்லி வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கடா, ஒரு லைக் போட்டுட்டு போங்க, ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரி வந்து லைக் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியை ரெக்வஸ்ட், அதாவது இந்த ப்ரொஃபஸர் டீமில் ஸ்டோரி ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு கேளுங்க, ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்ட் ஆகாதீங்கடா. நாம் இப்போ நம்மளோட ஃபேரி உலகத்துக்குள்ளார போகலாம். ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேளுங்க, என்ஜாயும் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் நீ காலேஜ் சேர்ந்ததுமே லைக் வந்து 3க்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் உங்களோட இன்ட்ரோ, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். அதுவும் வந்து லைக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைக் வந்து ஆல்ரெடி நீங்கள் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் வந்து ப்ரொஃபஸருக்கே கல்யாணம் பண்ணதுனால உன்னோட புருஷன் காலேஜுக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. உங்களை இங்கேருந்து டிசி வாங்கி அங்கேருந்து மாற்றிடுவாங்க. இதுதான் உங்களோட இன்ட்ரோ. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் ஸ்டோரிக்குள்ள அதை போய் பார்த்துக்கலாம் டா ஃபேவரீஸ். இப்போ ஸ்டார்டிங் சீன் உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, வெட்டிங் நைட், ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஷூகா அவங்க வந்து ரூம் ஃபுல்லும் டெக்கரேட் பண்ணிட்டு அதில் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா உள்ளார போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து லைக் வந்து மேரேஜ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்திருக்காது. பட் ஆனால் வேறு வழியும் இல்லாததுனால நீங்கள் கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டீங்க. உள்ளார போகிறதுக்கு அவ்வளோ தயக்கத்தோட பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அந்த கதவு கிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு லைக் வந்து போயிருந்திருப்பாங்க. நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. 5 நிமிஷமாயும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. போகலாமா வேண்டாமா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே வந்து இப்படி நடக்குதே, எனக்கு கல்யாணம் பண்ணுற வயசா என்ன, இவனை பிடிச்சி இப்படி ஒரு வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவனோட வயசு 30, என்னோட வயசு 19 தான். இப்படி வந்து என்ன பண்ணிட்டாங்களே, என் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க கடமையை பண்ணிடணும்னு பண்ணி வச்சிட்டாங்க. என்னை பற்றின அக்கறை அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நான் எப்படி இன்னும் இந்த 30 வயசு தாத்தா கூட போய் நான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப டைம் ஆச்சு, ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்குள்ளார ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஐயோ உள்ளார பொண்ணு என்னெல்லாம் நடக்குமோ தெரியலையே. ஐயோ எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்களே, அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது. நம்ம ஏதாவது அப்படியே கெஞ்சி கூத்தாடி எதுவும் வேண்டாம்னு சொல்லி கேட்டுருவோமா? கேட்போம், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. சுகாவும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீங்களும் வந்து போவோம் அப்படின்ற மாதிரி டோரை உள்ளார ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போய் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உள்ளார போய் பார்த்தா ஷூகா வந்து அவர் பேப்பர்ஸ்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு என்னன்னு தெரியுமா இந்த நைட்டு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஷூகா கிட்ட போகிறீங்க. உங்களோட அந்த சலங்க சத்தத்தை கேட்டு அவர் வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. ஓ வந்துட்டியா? டைமை பார்க்குறாரு. இவ்வளோ நேரமா? ஏன் சீக்கிரமாக வர தெரியாதா உனக்கு? டைம் எல்லாம் கீப் அப் பண்ணுற பழக்கம் இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எது டீ, என்னடா இது,
என்னமோ வந்து குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ற, நான் உன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இல்ல அது வந்து நான் எதுவும் கேட்க விரும்பல. அத அங்க வச்சுட்டு போய் படு. டைம் ஆகுதுல்ல, நாளைக்கு காலேஜ்க்கு கிளம்பணும். அதுக்கு சீக்கிரமா எந்திரிச்சாதான் முடியும். சரியா? போய் தூங்கு போ அப்படின்ற மாதிரி சுகர் சொல்றாரு. "ம், என்ன இவன்? சரி நமக்கு வா, பரவாயில்ல, பிரச்சனையே இல்லடா. நம்ம பாட்டுக்கு நம்ம தூங்கலாம். அப்ப எதுவும் நடக்காது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அந்த பால்சம் அப்படியே அந்த சைடு டேபிள்ல வச்சுட்டு நீங்களும் வந்து போய் லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? பண்ணிக்கலாம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்களோட பேக்லேருந்து உங்கள் லைக் வந்து நைட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டயர்டில் தூங்கிட்டீங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் ஷூகா வந்து அந்த பேப்பர் கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து முடிச்சுட்டு அதை பக்காவாக எடுத்து வச்சுட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. நீங்கள் நல்லா க்யூட்டாக அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து பார்த்து, குழந்தை, ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த காலேஜ் முடிகிற வரைக்குமே உன்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாகணும், கோல்டாக தான் பிஹேவ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் நான் ஏதாவது பண்ணி அப்புறம் அதெல்லாம் சரி வராது. உனக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவர் வந்து உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிறாரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவர் வந்து சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு காலேஜ்க்கு வந்து ரெடி ஆயிட்டாரு, ஒரு ப்ரொஃபஸரா ரெடி ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் உங்களை வந்து எழுப்புறாரு. மோன், மோன், கொஞ்ச நேரம் எனக்கு டயர்டா இருக்கும் மோன் அப்படின்னு நல்லா உழுக்குறாரு. உங்களுக்கு பதறி போய் இருந்துச்சுக்கிறீங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? பூகம்பம் வந்துச்சா? பூகம்பெல்லாம் வரல. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா காலேஜுக்கு லேட்டு தான் ஆகும். சீக்கிரமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. என்ன என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி உங்க ஃபோன் எடுத்து பார்த்தா டைம் 8:30 ஆயிடுச்சு. ஓய்யோ, 8:30? எட்ரா ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி வேக வேகமா நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குளிக்க போயிட்டு வேக வேகமா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. லைக் வந்து அந்த தாலி வெளியில தொங்குது. அந்த கல்யாணம் ஆனால் அந்த நெத்தியில குங்குமம்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் வச்சுட்டு நீங்க அப்படியே வந்து கீழெல்லாம் வரீங்க. ஷூகா பார்க்குறாரு. அவர் ஆல்ரெடி லைக் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் வந்து ஃபுட் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க ஷூகாவோட அம்மா தான். வாம்மா வா உட்காரு, சாப்பிட்டு சாமி கும்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுங்க. சரிங்க அத்தை அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்றீங்க. ஷூகா பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சரி அந்த அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வெளியில் கார்கிட்ட வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துடு, லேட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? 5 நிமிஷத்தில் நீ வெளியில் இருக்கணும், கார் கொள்ளார, புரியுதா? புரியுதுங்க, புரியுது. மா, நான் காலேஜ் கிளம்புறேம்மா, அவ்வளோ சீக்கிரமா அனுப்பிச்சு வைங்க, இங்கேயே உட்கார வச்சிடாதீங்க, சரியா? டே, கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா ஒரு நாள் கூட முடியாது, அதனால அதுக்குள்ளார என்னடா? அம்மா, கல்யாணம் முடிஞ்சுல, அப்புறம் என்ன, காலேஜ்க்கு போய் தான் ஆகணும், லீவெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, அவளை சீக்கிரமா அனுப்பி வைங்க. லைக் நீங்களும் வந்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வேக வேகமாக சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வேகமாக வெளியில் போகிறான்னு பார்க்குறீங்க. உடனே ஷோகோட அம்மா வந்து இதை பாரு, ஒரு நிமிஷம் நில்லு மோன், சாமிக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீ கிளம்பிடு. சரிங்க அத்தை அப்படின்னு நீங்கள் வேகமாக போய் சாமி கும்பிட்டு தீபம் பற்ற வச்சுட்டு திரும்ப குங்குமம் இதை விபூதி இது எல்லாமே வச்சுட்டு அவங்க அம்மா உங்களுக்கு லஞ்சம் கொடுத்துறாங்க, இதை அவங்ககிட்ட கொடுத்துருமா. சரிங்க அத்தை அப்படின்னு வேக வேகமாக வந்து போகிறீங்க. காருக்குள்ளார தான் உட்காடுறீங்க. நீங்கள் வந்து உட்காந்ததுக்கப்புறமா சுகாவும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ சுகாவுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கார் வந்து அப்படியே டிரைவ் ஆகி போயிட்டே இருக்கு. அவர் வந்து உங்ககிட்ட கர்ச்சிப்பை கொடுக்குறாரு. இது எதுக்கு? நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அழி. ஆ நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அழின்னு சொன்னேன். எதுக்கு? இதை பாரு, உனக்கு கல்யாணம் விஷயம் காலேஜ்ல யாருக்கும் தெரியக்கூடாது. மெயினா நீ என்னோட பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுச்சா? அழி, நீ வீட்டில் இருக்கும்போது வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் காலேஜுக்கு வரும்போது இந்த தாலியை முதல்ல உள்ளார எடுத்து விடு.
அப்புறம் அந்த குங்குமத்தை, நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அள்ளி அப்படின்ற மாதிரி ஷோவை கொடுக்குறாரு. நீங்களும் அது எப்படிங்க, நான் தானே வச்சேன், நானே சொல்லலாம், அழி. நீங்களும் வந்து கண்ணாடி அப்படியே பார்த்து அதை அழிச்சிடுறீங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கர்ச்சீஃபில் விட்டு அதை அப்படியே அழிச்சிடுறீங்க. அவரும் வந்து லைக் அந்த சைட் மிரர் வழியாக பார்க்குறாரு. ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் தாலியும் வந்து எடுத்து உள்ளார மறைச்சி வச்சிட்டீங்க. இது எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, புரியுதா? தாலி கழுத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் காலேஜுன்ட்டு வரும்போது நீ இப்படி தான் இருந்தாகணும், புரியுதா? புரியுதுங்க. அப்புறம் காலேஜுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே நான் உன்னை இறக்கி விட்டுருவேன். அங்கேருந்து நீ காலேஜுக்கு நடந்து வந்துடு, புரியுதா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால லேட் ஆயிடுச்சுன்றதுனால உனக்கு கொஞ்சம் முன்னாடி நான் இறக்கி விடுறேன். நாளைக்கெல்லாம் இந்த மாதிரியே நடக்காது, புரியுதா? அப்புறம் வீட்டுக்கு போகும்போது எந்த இடத்துல இறங்குனியோ அதே இடத்துல வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், புரியுதா? புரியுதுங்க. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். கல்யாணம் விஷயம் நீ என் பொண்டாட்டி அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதுல? அதை எப்பவும் மனசுல மண்டையில ஏத்திக்கோ. கிளாஸ்ல எல்லார்கிட்டையும் எப்படி நான் பேசுறனோ பிஹேவ் பண்றனோ அதே மாதிரிதான் உன்கிட்டயும் நடந்துப்பேன். என் பொண்டாட்டின்றதுனால எந்த ஒரு சலுகையும் உனக்கு கிடைக்க போறது கிடையாது, கிடைக்கவும் கிடைக்காது காலேஜ்ல, புரியுதா? புரியுது. புரிஞ்சா சரி. அப்படியே வந்து காலேஜ்க்கும் ரீச் ஆயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆனதுனால அவர் வந்து கொஞ்சம் காலேஜுக்கு பக்கத்தில் அங்கே உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து காலேஜுக்கு போயிடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. சே, என்ன இவன் இப்படி இருக்கான்? ஒரு புருஷன்னா எப்படி இருக்கணும்? இவனை மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. ஒரு புருஷன் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ளார இப்படி வந்து கோல்டாக பிஹேவ் பண்ணுற, நல்லா ஐஸ் கட்டி மாதிரி. இந்த மாதிரி ஒருத்தரை தான் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு. என் வாழ்க்கையே அவ்வளோதான் போல. எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கலாம் அப்படி எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் இவன் டோட்டல் ஆப்போசிட். எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. நீங்களும் அப்படியே காலேஜுக்கு நடந்து போயிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே புது காலேஜ் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் வந்து லைக் வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கும் முந்தின பெஞ்சில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 3 minutes தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் பெஞ்சில் ஃபஸ்ட்டு காலியாக தான் இருந்திருக்கும். அவங்க போய் உட்காந்து சரி யாரும் வரமாட்டாங்க போல், நாம் மட்டும்தான் போல், நமக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காந்துட்ருப்பீங்க. பட் ஆனால் அந்த பெல் அடிக்கிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து உள்ளார வந்து லைக் அந்த லாஸ்ட் பெஞ்ச்லேயும் அதுக்கு முன்னாடி பெஞ்ச்லேயும் வந்து லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பேர், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் வந்து யாரா இது புதுசாக நம்ம பிளேஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பொண்ணு தான், ஓய் யார் நீ? இது வரைக்கும் இந்த கிளாஸில் நாங்கள் பார்த்ததே இல்லை, என்ன புது அட்மிஷனா என்ன? உங்களுக்கா? அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து வில்லேஜில் தான். அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் போனது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எது வேணும்னாலும் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை போகும்போது கூட ஒன்று உங்கள் அப்பா கூட இல்லை உங்கள் அம்மா கூட அந்த மாதிரி போய் தான் இருக்குமே தவிர மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் போனதில்லை, அதிகமாக யார்கிட்டையும் பேசினதும் இல்லை. அந்த மாதிரியான பொண்ணு தான் வந்து நீங்கள். இப்போ இந்த பொண்ணு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு திடீர்னு வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன் நான் உட்காரக்கூடாதா? ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு அவ்வளோ சாஃப்டாக வந்து நீங்கள் பேசுகிறீங்க. எது இது? நான் கோவமாக பேசுகிறேன்னா? நான் சாதாரணமாக தான் பேசிகிட்ருக்கேன். ஆமாம், எந்த ஊர் நீ? உன்னை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே, எந்த ஊர்? நீங்கள் வந்து உங்கள் ஊரை பேர் சொல்கிறீங்க. ஓ, அங்கேருந்து இங்கே படிக்க வந்திருக்கேன். என்ன சொந்தக்காரங்க வீட்டா இல்லை வேலை கிடச்சி நீங்கள் வந்துட்டீங்களா? உங்களுக்கா? என்ன சொல்கிறதுன்னே தெரில. நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க வீடு அதான். ஓ, சரி சரி. உன் பேர் என்ன? என் பேர் மூன். ஓ, மூன், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்க அந்த 3 பேர் அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் அவங்கவுங்க பேரை வந்து இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க. இனிமேல் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? எங்களோட கேங்கில் நீயும் ஒரு மெம்பர்,
நீ 6வது மெம்பர். ஓகே. ஓகே. கவலைப்படாத, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். சரியா? நீ குழந்தை. அந்த மாதிரி தான் இங்கே லிட்ரலி இருக்கீங்க. ஏன்னா வந்து லைக் அந்த அந்த கிராமத்து சாயல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களை வந்து ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கவலைப்படாத, போக போக நீயும் எங்களை மாதிரி மாறிடுவ அப்படின்ற மாதிரி அப்படியே பெல்லும் அடிக்குது. ஷூகாவும் வந்து கிளாஸு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து வராரு. ஸோ அவர் அங்கேயும் வந்து அந்த கோல்டு டோன், அந்த அந்த கோல்டு லுக்ஸில் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங் சார். அப்புறம் கிளாஸில் புது என்ட்ரி ஒன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து என்ன இந்த ஆள் இங்கேயும் இப்படி தானா, இங்கே ரொம்ப பயங்கரமாலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்கீங்க. ஷூகா பார்க்குறாரு. புது அட்மிஷன் யாருன்னு கேட்டேன். என் காதுலலாம் விழலையா, இல்லை விழுந்து விழாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாங்க. உங்களுக்கா அப்படின்னு விடுவிடுக்குது, டிக்குன்னு எந்திரிச்சு நின்றீங்க. சாரி சாரி சார். இனிமேலாவது கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, புரியுதா? திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒரு தடவை சொல்லும் போதே அதை கவனிச்சுக்கணும், புரியுதா? உன்னோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு கிளாஸ் உட்காரு, ஸ்டார்ட் பண்ணும் கிளாஸை. ஓகே சார். அப்புறம் நீங்களும் வந்து உங்கள் இன்ட்ரோவை கொடுத்துட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கா நீங்கள் சுகோ செம்மையாக பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. எந்த மாதிரி இருக்கான் பாரு, சே இவெல்லாம் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் முணுமுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பொண்ணு, ஏய் அந்த சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கோல்டு டைப்பு, அவர்கிட்ட எதுவும் வச்சுக்காத, தேவையில்லாமல் மாட்டோன்னு வச்சுக்கேன், பனிஷ்மெண்ட்டு பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைமாக நீ வந்து புதுசாக வந்திருக்கல, அதனால உனக்கு தெரியலை சரியா? அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்த உங்கள் ஃப்ரெண்டு அவள் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. லைக் ஷூகாக்கு வந்து குசு 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 குசுன்ட்டு அந்த சவுண்டு கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரி. திரும்பி பார்க்குறாரு. அங்கேருந்து சாக்கு தூக்கி போடுறாரு. அது ஒரு 2ஆக உடைச்சு உங்களோட மண்டையிலும் உங்கள் ஃப்ரெண்டோட மண்டையிலும் வந்து விழுது. ஐயோ மாட்டிக்கிட்டனே. எந்திரிங்க 2 பேருமே எந்திரிக்கிறீங்க. இங்கே கிளாஸில் கவனிக்காம அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸ் நடக்கும்போது கவனிக்கணுன்ற சென்ஸ் இருக்கா இல்லையா? அவள் தான் புது பொண்ணுன்னா உனக்கு எங்கே போச்சு? சாரி சார். இல்லை அவங்க வந்து சில இது கேட்டுட்டு இருந்தாங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் பிரேக் டைமில் பேசிக்க தெரியாதா? பனிஷ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவ்வளோ வந்து விடுறேன், ஆனால் உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க. சார் சும்மா அவங்க தானே சார் கேட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா சார்? நாங்கள்லாம் பாவம் சார், பனிஷ்மெண்ட் எல்லாம் தாங்க மாட்டோம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணா பேசுகிறா. போதும், நிறுத்து, உட்கார். இதுதான் கடைசி வார்னிங். திரும்ப இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா அடுத்து டைரக்டாக பிரின்சிபல் ஆஃபீஸ் தான் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. நீங்களும் கிளாஸ் எல்லாம் வந்து கவனிக்கிறீங்க. அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. காலேஜும் வந்து முடிஞ்சிச்சு. அவர் வந்து உங்களை எங்கே இறக்கி விட்டாரோ அந்த இடத்துல தான் வந்து இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஷூகாவும் வந்து வராரு, காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் வந்து உள்ளார போய் ஏறிக்கிறீங்க. அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதை பாரு மோன். சொல்லுங்கள். காலேஜில் இன்றைக்கி என்னென்னலாம் நடத்துனாங்களோ அதெல்லாம் வந்து உனக்கு நான் டெஸ்ட்டு வைக்க போகிறேன். எது டெஸ்ட்டா? ஆமாம், அப்போ தான் உனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சா இல்லையான்ட்டு எனக்கு தெரியும். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ தான் என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதால உன்னால் சும்மாலாம் விட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதா? வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ் தான் போகும், புரியுதா? புரியுது. அப்படியே வந்து உங்கள் மூஞ்சி வாடி போச்சு. என்னவா சப்ஜெக்ட் காலேஜ் ஸ்ட்ரிக்ட், என்னமோ ஷெட்யூல் போட்டு வாழ்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ சேடாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் லவ், அந்த ரொமான்ஸ், அந்த டேக் கேர் எதுவும் இருக்காதா அப்படின்ற மாதிரியான அந்த ஃபீல் வருது. நீங்கள் சோகமாக இருக்கிறது ஷூகாவுக்கு புரியுது. அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, சாரிடி பொண்டாட்டி, என்னால் நீ பக்கத்தில் இருக்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் அதை
அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் உன்கிட்ட இவ்ளோ ரூடா நடந்துக்கிறேன். சாரிடி பொண்டாட்டி. காலேஜ் முடியிற வரைக்கும் என்னால இப்படிதான் உன்கிட்ட நடந்துப்பேன். என்ன மன்னிச்சிரு. அதுக்கப்புறமா நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நெறைய லவ்வ நான் உனக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படின்ற மாரி ஒரு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு அப்படியே வந்து போறாரு. இப்படியே தான் எல்லா டேஸுமே லைக் வந்து உங்களோட காலேஜ் டேஸ் எல்லாமே இப்படியே தான் இருக்கும். போக 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 உங்களுக்கு அப்படியே வெறுத்து போயிரும். லைக் டிப்ரஷனுக்கே நீங்க போயிருவீங்க. காலேஜ் முடியும் போதெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பீங்க. ஷூகாக்கு வந்து அது நல்லாவே தெரியுது. பட் ஆனாலும் அவரும் வந்து முடிஞ்சிட்டும் பார்த்துக்கலாம், முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து காலேஜ் இயரும் வந்து முடியுது. அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படியே ஜாலியா பேசிட்டு என்னதான் நீங்க வெளியில சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கு. லைக் இதுக்கப்புறமும் டெய்லியும் வந்து இதை விட இன்னும் பயங்கரமா இருக்க போதில்ல, நான் தனியா தானே இருக்க போறேன், எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தானே ஒரு தாட் தான் உங்களுக்குள்ளார. ஸோ இப்படியே தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேட் ஒரு 7 அந்த மாதிரியான டைமுக்கு தான் வந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஷூகா வந்து ரூமில் இருக்காரு. நீங்களா ரூமுக்கு போல அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஷூகாவோட அம்மா தான் வாமா, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? பண்ணத சரி சரி வா சாப்பிடு, டைம் வேறு ஆகுதுல்ல, நீ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க, சாப்பிட்டு போய் தூங்கு. சரிங்க அத்தை அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஷுகா அவர் பாட்டுக்கு ரூமில் தான் உட்காந்து அவரோட ஒர்க்ஸை வந்து லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உள்ளார வரீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை தான் வந்து பார்க்குறாரு. பட் ஆனால் நீங்கள் கண்டுக்கல. உங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு பேக் எல்லாம் வந்து சைடில் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பெட்டில் படுத்துடுறீங்க. லைக் உங்கள் கண்ணெல்லாம் வந்து கலங்குது. லைக் சைடில் திரும்பி தான் வந்து படுத்துருக்கீங்க. ஸோ வந்து ஷுகருக்கு வந்து தெரியல நீங்கள் அலறது. அப்படியே சைலண்ட்டாக வந்து உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. என் லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மொத்தமாக முடிஞ்சிருச்சு, கடைசி வரைக்கும் இப்படியே தான் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஷூகாவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு லேப்டாப் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுக்கிறாரு. இது வரைக்குமே வந்து ஷூகாவோட ஒரு சின்ன விரல் கூட உங்கள் மேலே பட்டது கிடையாது. அப்படி இருந்த ஷூகா இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் வெஸ்ட்டை ரேப் பண்ணி உங்களை பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏய் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்களை வந்து அவர் பக்கத்தில் திருப்புறாரு. பார்த்தா ஷாக் வரைக்கும் உங்களுக்கு கண்ணில் கண்ணீராக வழிஞ்சிட்ருக்கு. ஏய் என்னடி ஆச்சு, ஏண்டி அழுகுற? இல்லை நான் ஒன்றும் அழுகலை, கண்ணில் ஏதோ தூசி வேர்வையாக வழியுது, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பக்கம் அப்படியே திரும்ப லைக் வந்து அந்த பக்கம் திரும்புறீங்க. பட் ஆனால் ஷூஹா விடலை. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் எந்திரிச்சு உட்காந்து உங்களை அப்படியே தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. என்ன பார்க்குற, என்னடா இது வரைக்கும் ஒரு விரல் கூட உன் மேலே தொடா லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தடவை கூட என் விரல் கூட உன் மேலே பட்டதில்லை. அப்படி இருக்கிறவன் திடீர்னு என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தானே உனக்கு தோணுது. அப்படி நான் முழுசாக பேசி முடிச்சதுக்கப்புறமா நீ பேசு, சரியா? அவர் வந்து உங்களை ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ஒரு லைக் வந்து ரொம்ப தாகமாக இருந்தவங்களுக்கு தண்ணி கிடச்சா எந்த ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அவர் வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே வந்து ரப் பண்ணிட்டு தான் வந்து அவரோட தம்மில் வச்சு ரப் பண்ணிட்டு தான் உங்களோட ஃபேஸை பார்த்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபேஸுன்றதோட ஐஐ கான்டாக்ட் தான். எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்ப, கஷ்டப்பட்டிருப்ப, நான் எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்குமே எனக்கு காரணம் இருக்குது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்னை ரொம்ப சின்ன வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப கோல்டாக நான் நடந்துக்கிட்டேன். அது எனக்கு புரியுது, அது உனக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
லைக் ஒரு தடவை நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கடி அதை பண்ணணும்னு தோணும். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது 2 பேருக்குமே கஷ்டம். அதனால தான் வந்து நான் விலகியே இருந்தேன். அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அது என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதை விட அதிகமா உன்ன தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு மோன். நான் வந்து இத உன்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தா அது வந்து சரியா வந்திருக்காது. அதனால தான் எல்லாத்தையும் நான் எனக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு இவ்ளோ வருஷம் உன் கூட நான் வந்து உன் பக்கத்துல கூட வராததுக்கு காரணமும் அதுதான். எனக்கு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. சாரிடி. அப்படின்ற மாரி சொல்றாரு. உங்களுக்கா பொத்து 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 பொத்துன்னு தண்ணி கீழே அப்படியே தரான கொட்டுது. இதை நீங்க சொல்ல இருந்திருக்கலாம்ல. நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ நாள் அழுத்துக்கிட்டு தூங்கியிருக்கேன்னு தெரியுமா? என்ன உங்களுக்கு பிடிக்கல, என்ன நீங்க வெறுக்கிறீங்க, அப்படி அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ அழுதுருக்கேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு தெரியுமா எனக்கு? ஐயோ! எனக்கு புரியுதுடி. நான் வேணுன்ட்டு பண்ணல. சாரிடி பொண்டாட்டி, சாரிடி. அப்படின்னு அவரு உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்றாரு. ஒண்ணும் தேவையில்ல. போ அப்படின்னு நீங்க சுகாவோட மடியிலேருந்து எந்திரிச்சிட்டு பால்கனிக்கு தான் போய் அங்கேயே நின்னுட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்து உங்களை பேக் ஹக் பண்றாரு. பொண்டாட்டி உங்க நெக்ல தான் அப்படியே கிஸ் பண்றாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இது வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இப்போ திடீர்னு இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு கோவம். மன்னிச்சிருடி. இந்த புருஷனை மன்னிக்க மாட்டியா? நம்மளோட நல்லதுக்கு தானடி அதை பண்ணேன். இப்போ திடீர்னு காலேஜ் டைமில் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா உன்னோட காலேஜ் லைஃப் கேரியரே மொத்தமாக முடிஞ்சிருக்கும்டி. அதனால தான் நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா? 3 வருஷம்டி, 3 வருஷம் அப்படின்னு உங்கள் நெக்கு ஃபுல்லாக ஒரு அப்படியே வெட் கிசஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பூசுது, லைக் ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறீங்க? வேணுங்க என்ன? இவ்வளோ வருஷம் உன்னை விட்டு தாண்டி வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விடவே மாட்டேன். நாளைக்கே நம்ம ஹனிமூன் போகிறோம். 1 வாரம் ஜாலியாக என் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டிய இந்த 1 வாரமும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பேம்பர்டாக நான் பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோ. நீ போதும் போதும்னு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன் பொண்டாட்டி அப்படின்னு அவர் அப்படியே உங்களை வந்து அவர் பக்கமாக திருப்பி அப்படி செம்ம அடிப்பா கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப வந்து லைக் அவர் வந்து உங்களோட பேக் ஹெட்டை வந்து லைக் பிடிச்சிட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு டங்கெல்லாம் உங்கள் டங்குக்குள்ளார உங்கள் மவுத்துக்குள்ளார டங்கெல்லாம் ஃபைட் ஆகுது. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு எப்போ பெட்டுக்கு வந்தோன்னு உங்களுக்கே தெரியலை. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவரோட கிஸ் அந்த கழுத்துக்கு அப்படியே வந்து ட்ராவல் ஆகுது உங்களோட கழுத்துக்கு. அண்ட் அவ்வளோதான். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்கடா ஃபேரிஸ். ஓகேவா? உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் லைக் வந்து
ஜின்னோட லைக் எஃப்எஃப் வந்து நான் போட்டுட்டு இருந்திருப்பேன்ல இதுக்கு முன்னாடி. ஸோ சடன் மேரேஜ் வித் மாமா பையன் அது சீசன் 2 வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ வந்து அது சில பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னமும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை மேபி நான் சீக்கிரமாகவே வந்து போடுவேன். ஓகேவாடா ஃபெரிஸ்? அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். நான் நிறையா தடவை சொல்லிட்டேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்டா ஃபெரிஸ். ஓகேவா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ஃபெரிஸ். ஓகேவா? பை பாய்.